திருப்பியும் வந்து ஆனால் நான் பார்த்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் பார்க்குறேன் திருப்பியும் அதை பார்க்க பார்க்க அப்படியே அந்த உருவம் அப்படியே அந்த இதில் நின்றுட்டே இருக்கேன். சொன்னா என்னங்க சும்மா வந்துட்டீங்க அப்படின்னு. இல்லைம்மா அங்கே எதுவுமே இல்லைன்ட்டாங்க, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க பரவாயில்ல வாங்க அப்படின்னு. 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோம். அழுகிறேன். அந்த அழுகை இன்றைக்கும் மறக்க முடியாது. எங்கள் அக்கா வீட்டுக்காரரு மற்ற இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கட்டா என்னை வெட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அப்படி வரும்போது அவர் வந்து ஆக்சுவலாக பயங்கரமான ரொம்ப பக்தி உள்ளவங்க. நாளை காலையில் நான் உயிரோடு இருந்தால் அவங்க போயிடுவாங்க, அவங்க உயிரோடு இருந்தால் நான் போயிடுவேன். யாரோ ஒருத்தர் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மறிக்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் 2 பேரும் நல்லா கொஞ்ச நேரம் உட்காந்து பாட்டு பாடிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு, இங்கே தானே என்னமோ இயேசுசாமி உயிரோடு இருக்கிறாரு, அவர் மிராக்கல் பண்ணுறாருலாம் சொல்கிறீங்கல்ல, இந்த அம்மாவை பேச வைங்க. பேச வைக்கலன்னா இந்த ஊருக்குள்ளே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு, நீ இல்லை ஆள் வேற ஆள், நீ போயிட்டு வேற கொட்டிட்டு வா அப்படின்ட்டாங்க. நீ இல்லை, எனக்கு இப்படி இந்த அளவுக்கு சுகமாகிற அளவுக்கு எந்த கடவுளும் பண்ண முடியாது. நாங்கள் எங்க மெடிக்கல் ஃபீல்டுல வேற யாரு வேற வெறும் 15 நிமிஷம் போதும் குழந்தையோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியும். எஸ், இன்னைக்கு மொபைல் அடிக்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, எக்ஸாம் ஃபியர், மெமரி லாஸ், மெமரி ப்ராப்ளம், நிறைய இஷ்யூஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன் இருக்குதா? எஸ், என்னோட 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட லைஃப் வந்து மாத்திருக்கும். நிறைய பேர் வந்து நீட் கிளியர் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் போது 95% ஸ்கோர் பண்ணிருக்காங்க. கிளிக் பண்ணிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏதன் டிவி நிகழ்ச்சி இது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஊழியங்கிறது நீங்கள் சீக்கிரமாக புரிஞ்சுக்குவீங்க. மிகச்சிறப்பாக இதுக்குன்னே அழைப்பு பெற்று அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை பிரவீன் ஐயா செஞ்சிட்ருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களையும் அத்தனை அனுபவங்களையும் திரைக்கடலோடி திரவியம் தேடுங்கிறது போல் ஐயா போய் கடலில் போய் முத்தெடுத்துட்டு வர்றது போல் முத்தெடுத்து கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் அதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பின்மாறி போனவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சாட்சி இருக்குது. சுகமடைஞ்சவங்க இருக்கிறாங்க, விடுதலை அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனக்கண்களை திறந்தவங்களாம் இருக்கிறாங்க. நீங்களும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது அநேகருக்கு போட்டும், இந்த ஊரியம் பெருகட்டும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணி, ஆண்டவரே நீங்கள் என்னை இந்த இதுலேருந்து என்னை விடுதலை செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க, இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணேன். சரி. ஜெபம் பண்ணி அழுதுகிட்டே இருந்து அப்படியே தலைகடி மேலே அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்கேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அப்போ வந்து என் கழுத்தை பிடிச்சி யாரோ ஒரு மனுஷன் நெருக்கிற மாதிரி நான் கத்துறேன். அப்போ இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு. அன்னைக்கு தான் நான் அந்த பீடி சிகரெட்டை விடுறேன்னு சொன்னேன். அந்த அன்னைக்கு வந்து என்னை கழுத்தை பிடிச்சி ஒருத்தர் நெருக்கிறான், அப்படியே நசுக்கிட்டு இருக்கான். அப்படி நசுக்கும் போது நான் கத்துறேன், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இயேசுவே காப்பாத்துங்க. இப்படி நான் சொல்லிட்டு இருக்க எனக்கு முன்னால இந்த மெய்ப்பனின் கோல்ல பார்த்தீங்களா, ஒரு கோல், ஒரு ஆடு கையில வச்சுட்டு ஜீசஸ் இருக்கிற மாதிரி பார்த்து அந்த 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 உருவம் அந்த 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 அப்படியே நான் வந்து பார்க்குறேன் அந்த என்னோட ரூம்ல. ஓகே ஓகே. அந்த போட்டோ வந்து உங்கள்கிட்ட கிடையாது. பட் ஆனால் நீங்க பாக்குறீங்க, அது ஒரு பார்க்குறேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்குறீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரி சரி. அப்படி பார்க்குறேன். என்னோட ரூம் ஃபுல்லாக ஆக்சுவலாக வந்து நான் இருந்த ரூமில் வந்து லைட் கிடையாது. அங்கே வந்து என்ன கேட்டீங்கன்னா, கெரோசினில் வந்து மேலே ஒரு இது திரி போட்டு விளக்கு மாதிரி போட்டு கெரோசின் உள்ளே ஊற்றி அதில் வந்து பற்ற வச்சிருக்கும். அது அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த விளக்கு மட்டும்தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ரூம் ஃபுல்லாக வந்து நல்ல பிரைட்டாக இருக்குது. எனக்கு யோசிக்கவே முடியலை. அப்படி பார்க்கும்போது அந்த 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 ஜீசஸுடைய அந்த உருவத்தை அன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அந்த கண்ணு ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்க லைட் ப்ளூவில் வந்து ஒரு மாதிரி கண்,
சரி. அப்படியே அதை நான் பார்க்குறேன். பார்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படி பார்க்குறேன். எனக்கு கை காலெல்லாம் விட்டு போச்சு. உடனே நான் என்ன செய்கிறேன்னு கேட்டேன், வேர்த்து அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். சரி. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஓகே. அதை அடுத்து நான் திருப்பியும் வந்து, ஆனால் நான் பார்த்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் பார்க்குறேன் திருப்பியும். அதை பார்க்க அப்படியே அந்த உருவம் அப்படியே அந்த இதில் நின்றுட்டே இருக்காரு. அது ஏதாவது பேசினாரா? பேசல. இல்லை, எதுவும் பேசல. அமைதியா மட்டும் நிக்கிற மாதிரி. ஆமா, அமைதியா எந்த வார்த்தையுமே பேசல. அதுக்கு பின்னால வந்து ஆனா இவனை மட்டும் தூக்கி ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, சரி, அந்த குழியில தூக்கி இனி இவனை தொடாத அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறாரு. அவன் கத்திட்டே போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தாக்குல விழுகிறான். அதை நீங்க விஷுவலா பாக்குறீங்க? விஷுவா பாக்குறேன். ஓகே. அதுதான் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. எல்லாமே ஒரே நாள்ல, அந்த ஒரு நாள்ல வந்து எதுவுமே தொட முடியாம இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படியே கிருபையினால் அப்படியே நடத்துறாரு. சூப்பர். ஸோ அந்த மாதிரி அப்படி கேப் விட்டீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டீங்க, கெட்ட பழக்கம். ஆண்டவர் அப்போ தரிசனம் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆச்சு? அதுக்கு பின்னால வந்து நான் தீர்மானிச்சேன், ஒரு இந்த சால்ட்ன்ட்டு ஒரு மினிஸ்ட்ரி குன்னூர்ல இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு கன்வென்ஷன் வச்சிருந்தாங்க. அந்த கன்வென்ஷன்ல நானும் போயிட்டு கலந்துக்கிட்டேன். அப்போ அதில் வந்து எஸ்தருங்கிற ஒரு சிஸ்டர் வந்து பாட்டு நல்லா பாடினாங்க. அந்த சத்திய வேதம் பக்தரின் கீதங்கிற சாங்கை வந்து பாடினாங்க. அந்த பாட்டு வந்து எனக்கு டச்சிங்காக இருந்தது. ரெண்டாவது அவங்க கொடுத்த செய்தியில் வந்து யார் ஆண்டவருக்காக போகிறது, நீங்கள் யாராவது ஆண்டவரை நம்பி வந்துட்டீங்க, ஆனால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுக்கு யார் போகிறது அப்படின்னு அவர் ஒரு சவால் விட்டார். அப்போ அந்த அழைப்பு கொடுத்த உடனே நானும் பாலுன்ட்டு இன்னொரு பிரதர் இருந்தார், நாங்கள் 2 பேரும் கை தூக்கணும். அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நாங்கள் 2 பேர் தான் கை தூக்கணும், நாங்கள் போகிறோம் ஊழியத்துக்கு அப்படின்னு. அப்போ கூப்பிட்டு எங்கள் 2 பேரையும் முழங்கால் படியில வச்சு ஜெபம் பண்ணி, இப்போவே நாங்கள் உங்களை எங்கேயும் கூப்பிட்டு போகிறதில்ல, ஆனால் நீங்கள் போங்க ஊழியம் செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கு பின்னால் அங்கே வந்து கிங்ஸ் பைபிள் ஸ்கூல்னு சொல்லி யூனியன் சர்ச்சில் இருந்துச்சு. ஓகே ஓகே. அந்த கிங்ஸ் பைபிள் ஸ்கூலில் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்ன செய்யுங்க, எதுக்கு வாங்க வந்து படிச்சுக்குங்க. பைபிள் காலேஜ்லாம் போறீங்க? ஆமா, அதுல படிக்க ஆரம்பிச்சேன். வேலை பார்த்துட்டே இதெல்லாம் படிக்கிறீங்க? ஆமா. பைபிள்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு? ஆமா ஆமா. ஓகே ஓகே. அதுக்கு பின்னால வந்து வாரத்துல 2 நாள் கிளாஸ். அப்புறம் அந்த 2 கிளாஸ் இப்படிலாம் மாறிட்டு வர்றீங்க அப்படிங்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சதா? தெரிஞ்ச பின்னால எங்க அக்கா வீட்டுக்காரரு மற்ற இவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கட்டா, என்னை வெட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது அவர் வந்து ஆக்சுவலா பயங்கரமான ரொம்ப பக்தி உள்ளவங்க. அம்மா வழி மாதிரி போயிட்டீங்கனால உங்களை போயிட்டேங்கிறது வந்து தெளிவா தெரிஞ்சு எப்படியோ வெட்டிடணுங்கிறது. ஆமா. அப்போ அவர் அறுவாளோட வந்தாரு, வந்து சொன்னாரு. வரும்போது இன்னொரு அக்கா என்ன செஞ்சாங்க, டே தம்பி, அந்த மாமா வந்து வராரு, அவன் எப்படி உன்னை வெட்டிடுவான், நீ வந்து என்ன செய்ய, எங்கேயாவது ஓடி மறைஞ்சிரு அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், என்னை வந்து நான் எதுக்காக ஓடணும், கடவுள் இருந்தார்னாக்க, இயேசுநாதர் இருந்தார்னா என்னை காப்பாத்திட்டோம், அவர் இல்லைன்னா நான் செத்தாலும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், பெட்டுனா அந்த ஒரு காட்டு இருக்கும், அது ரொம்ப ஹைட்டாக தான் இருக்கும், அது மேலே கை வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க, இப்படியெல்லாம் அவர் அந்த அருவாளை எடுத்துட்டு அப்படி வந்து வாசப்படிக்கு வர்றாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே எங்கள் மாமாவை ஆசீர்வதிங்க, எங்கள் மாமாவுடைய தேவைகளை சந்திங்க, அவருக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, எங்கள் குடும்பம் எல்லாம் சமாதானம் அடையணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அது 2 நிமிஷம் அவர் நின்று கேட்டார். கேட்டுட்டு அவர் அந்த காரி ஒரு துப்புனார். துப்பிட்டு அங்கே அந்த அருவாளோடு தான் நிற்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், இந்த இது பார்த்துட்டு சொன்னார், அந்த நிலவில் வந்து ஒரு வெட்டி சொன்னார், டேய் உன்னைத்தான் வெட்ட வந்தேன், ஆனால் நீ என்ன செஞ்சிட்ட, நீ செய்கிறத பார்த்தாக்க நியாயமாக தெரியுதுடா, ஆனால் நீ ஒன்று மட்டும் செய், நான் இருக்கிற ஊர் பக்கம் நீ எந்த காலத்துக்கு கொண்டு வந்துடாத, ஏன்ட்டா நம்ம ஜாதி வேற, நம்ம இதெல்லாம் நாம் இருக்கிற சுச்சுவேஷன் வேற, நீ வந்து வேற மாதிரி புதுசாக ஒரு சாமியை நீ
நம்பிட்டு போற, அதனால என்ன என்ன செய்யாதாங்க, வராது. வராத அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் கட்டின வீடையே எங்க அம்மா சொல்லிட்டாங்க, இது உனக்கு இல்லை அப்படின்னாங்க. ஓ ஓகே. ஓ இப்படி இருக்கிற. ஆமா, நீ எந்த காரணத்தை கொண்டு இது என்ன செய்யக்கூடாது, இந்த வீட்டை வந்து நீ வந்து உனக்கு சொந்தம் நீ சொல்லவே கூடாது, இது வந்து நான் யாருக்கு வேணும்னு கொடுக்குறேனோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த வீட்டை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். பட் அந்த சூழ்நிலையில் நான் சொன்னேன், ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா நீங்க வந்து இந்த வீட்டை தான் நீங்க வேண்டான்னு சொல்றீங்க, எனக்கு கட்டாத ஒரு வீட்டை கடவுள் எனக்கு தந்துருவாரு, நான் கட்டணும்னு அவசியம் இல்லை, எனக்கு கடவுள் வந்து நல்ல ஒரு வீடு தருவாரு, அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் கோச்சுக்க அதுக்கு பின்னால என்னுடைய கோபம் எல்லாம் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சது. அப்புறம் என்னுடைய செயல்பாடுகளை எங்க அம்மாவோ அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் பார்த்தாங்க, கடவுள் வந்து அமைதியா இருந்தாரு. சரி, அப்போ அந்த மாதிரி நம்மளும் இருந்தா தான் என்ன செய்ய முடியும், கடவுளை காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே போயிட்டேன். அதுக்கு பின்னால நான் ரொம்ப சாஃப்டா அப்படியே, அப்போ அதுல அந்த டைம்ல தான் போயிட்டு ஃபர்ஸ்ட் நான் தொடங்கினது வந்து சண்டே ஸ்கூல். 3 பிள்ளைங்களை வச்சு சண்டே ஸ்கூல் தொடங்கினேன். அங்க உள்ள சபையிலேருந்து நான் அந்த கிராமத்துக்கு போனேன், தூரத்துல கிராமத்துக்கு போனேன். அங்க போயிட்டு 3 பிள்ளைங்களை வச்சு 3 பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி பாட்டு பாடி சண்டே ஸ்கூல் நடத்தினேன். அங்க நடத்துனீங்க. முதல் வீக் வந்து 3 பேரு, 2வது வாரம் 5 பேரு. இந்த நான் கொடுக்குற அந்த சண்டே ஸ்கூல் கதை, நான் பாடுறது இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து 3வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா 35 பிள்ளைகள் இருந்தாங்க. அதை அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க 110 சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க. அதான் மினிஸ்ட்ரி ஷார்ட் பீரியட்லேயே வந்து நல்ல க்ரோத், நல்ல க்ரோத். அவ்வளோ பேரையும் அந்த இதில் வச்சு ப்ரோக்ராம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவேன். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பண்ணுவோம். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு நாள் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கலாம், சரி ப்ரேயர் நடத்தலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்படி ப்ரேயர் நடத்தலாம் அந்த கிராமத்தில். ஓகே, நாகமானை பற்றிய ஸ்டோரி வந்து நீ சொல்ல. அப்போ அந்த கதையை எடுத்து என்ன செஞ்சேன், அது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் எடுத்துருந்தேன். சரி, அப்போது அதை என்ன செஞ்சாங்கட்டா அவங்களுக்கு வந்து சொல்லிடலாம் அப்படின்னு போயிட்டு சொன்னேன். அன்னைக்கு வந்திருந்தது வந்து 35 பேர் 33 பேர் வந்திருந்தாங்க. 33 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் நானே அந்த ஸ்டோரி சொல்லி அதெல்லாம் நான் சொல்லி முடிக்கும்போது, யாரெல்லாம் நீங்கள் வந்து ஆண்டவர் நம்புறீங்க, ஆண்டவர் நல்லவர் நம்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது சொன்ன உடனே அது வந்து 13 பேர் அன்னைக்கே ஆண்டவர் நம்பினாங்க. அப்போ பெரிய பெரிய ஆட்களா? பெரிய ஆட்கள் நாங்கெல்லாம் நம்புறோம் தம்பி, நீ சொல்றது வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அப்போ அதுக்கு பின்னால அந்த சண்டேலேருந்து அவங்க அந்த 13 பேர்ல வந்து 9 பேர் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. சரி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்கலாம் வந்தாங்க. அதுதான் என்னுடைய மினிஸ்ட்ரியோட ஸ்டார்டிங். அந்த இது வந்து அப்படியே அந்த ப்ரேயர் மீட்டிங் ஒவ்வொரு கிராமமாக எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்டே போனேன், நிறைய ஒவ்வொரு கிராமமாக. ஸோ இதுக்கு நடுவில் எப்போ மேரேஜ் பண்ணீங்க? நான் இந்த டைமில் தான் நான் அந்த காலையில் வந்து நாங்கள் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரும் நானும் தான் வந்து என்ன செய்வோம், சரி இதுக்கு போவோம் சர்ச்சுக்கு என்னோட லைஃப்பில். அதுக்கு பின்னால் பாஸ்டர் கூப்பிட்டு அப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறது தான், ஓகே நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு 2 வருஷம் நாங்கள் ஜெபம் பண்ணோம். நாங்கள் 2 பேருமே, அவங்களும் ஜெபம் பண்ணாங்க, நானும் ஜெபம் பண்ணேன். அப்போது மேரேஜுக்கு வந்து பாஸ்டர் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஓகே பண்ணோம். அப்போது எங்களுக்குள்ளே வந்து ஒருமனப்பாடு வந்துச்சு. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டிலேருந்தும் இவங்களை அவங்க அம்மா கூப்பிட்டு பாஸ்டரை கூப்பிட்டு பேசி எங்களுக்கு மேரேஜ் வந்து ரொம்ப நல்லா நடந்தது. ஸோ எப்போ மேரேஜ் நடந்துச்சு உங்களுக்கு? 1989 நடந்துச்சு. 89 பாஸ்டர் நடத்தி வைக்கிறாரா? ஆமாம், சரி நடத்தி. அப்புறம் நீங்கள் எதுவுமே யாரோட சப்போர்ட் 2 பேரும் பேரண்ட் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு குடும்பம்? ஆமாம் ஆமாம். மேரேஜ் ஆன பின்னால் நான் வேலையை விட்டேன். ஓ ஓகே. நான் டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வர்றேன், ஊழியம் பண்ணுறதுக்குன்ட்டு வந்துட்டேன். ஊழியம் பண்ணுறதுக்கு வந்தாக்க எனக்கு சப்போர்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு கூப்பிட்டாரா ஊழியத்துக்கு அப்படி சொல்லி வந்தீங்களா, நீங்களா விரும்ப? இல்லை எனக்கு நான் என்ன கேட்டேன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங்கில் உட்காந்து ஜெபம் பண்ணி, சரி
அப்போ நான் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே தான் போயிட்டு 3 நாள் ஃபாஸ்டிங்கில் உட்காந்து ஜெபம் பண்ணேன். அப்படி 3 நாள் ஜெபம் பண்ணும்போது ஒரு சத்தம் எனக்கு வந்துச்சு, எனக்காக பேசு, மௌனமாயிராதே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தம் வந்து அப்புறமா தான் தெரியுது பைபிளில் இருக்கிற வசனம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வந்தது. பட் ஆனால் அந்த சத்தம் வந்து யாருமே இந்த சாதாரண மனுஷர்கள் பேசுகிற மாதிரி இல்லை, ஒரு தடிமமான ஒரு குரலில் வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. சரி. அப்போ நான் முழங்கால் படிட்டு அப்படியே ஜெபம் பண்ணிட்டு ஒரு மரத்தோட வேரில் தலையை வச்சு அப்படியே சாஞ்சிட்ருக்கேன். அப்போ அந்த சத்தம் கேட்டுச்சு. அப்போ சுற்றி பார்த்தேன், யாராவது வந்து இருப்பாங்களா, இல்லை ஃபாரஸ்ட் வெளியே இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. ஆமாம், வெளியிலேருந்து சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டோன்னு சுற்றி பார்த்தேன், எங்கேயுமே யாருமே இல்லை. ஆனால் அந்த வார்த்தை வந்த பின்னால் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, இனிமேல் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலான்னு சொல்லி மினிஸ்ட்ரிக்கு போயிடணும் அப்படின்னு அப்படியே இதாகிட்டு. ஆமாம் ஆமாம். அப்போ தான் மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் ஆமாம். ஓகே, 89ல் முடிக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ உங்களுக்கு சம்பளம் இருக்குது, நீங்கள் முடிச்சிட்டின்னு வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு வேலையே இல்லை. வேலை இல்லை. அவங்களும் வேலைக்கு போலையோ? அவங்க வந்து பெங்களூர்ல வந்து பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தாங்க. அவங்களும் ஊழியத்துக்கு தான் வந்திருக்கு. ஊழியத்துக்கு தான் வந்தாங்க. எங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு கேட்டால், அந்த வேலையை விட்டுட்டு வந்தது வறுமை வந்து கஷ்டத்துக்குள்ள ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போது நாங்கள் என்ன செஞ்சோம், 2 பேரும் சேர்ந்து அங்கங்கே கடனெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் அப்போ பொருளெல்லாம் வாங்குறது, இதெல்லாம் பண்ணுறது. அப்புறம் அதை வந்து கொடுக்குறதுக்கு வேறு ஏதாவது உங்ககிட்ட வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குறது, அவங்ககிட்ட வாங்கி இவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பாட்டுக்கு இல்லைங்கிறத வந்து நாங்கள் வந்து யார்கிட்டையும் வெளிப்படுத்தவே இல்லை. நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. ஆனால் மினிஸ்ட்ரிக்கு போவோம், போகிற இடத்துல எங்கேயாவது கிராமங்களில் தான் போயிட்டு ஏதாவது டீ கொடுத்தாங்கன்னா ஒரு பிளாக் டீ தருவாங்க, அதை குடிச்சிக்கிறது. அங்கே 2 பிஸ்கட்டு ஏதாவது கொடுத்தாங்கன்னாக்கா அதை வாங்கி, அதான் உங்கள் சாப்பாடு. அப்புறம் 2 பேரும் நடந்தே வருவோம். 10 கிலோமீட்டர் நடக்கணும். நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுற இடத்துலேருந்து 10 கிலோமீட்டர் நடக்கணும். போகும்போதும் 10 கிலோமீட்டர் நடக்கணும், வரும்போதும் 10 கிலோமீட்டர் போயிட்டு. நான் ஜே அருள் இருந்தார் மதுரையில். அவர் அருப்புக்கோட்டை பக்கத்தில் வந்து என்னை வர சொல்லி, நீங்கள் வந்து ஏஜியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வந்து ஊழியம் செய்யுங்க அப்படின்னாரு. ஓகே. அப்போது சரி நான் வரேன்ட்டு அங்கே போயிருந்தேன். போனால் அந்த அபிஷேகம் வந்து எப்படிப்பட்டதுங்கிறத பற்றி அவர் எனக்கு கொஞ்சம் சொல்லிவிட்டு, சரி வாங்க போயிட்டு ஜெபம் பண்ணலாம். 2 மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணோம். சரி. 2 மணி நேரமும் அந்த முழங்காலில் நின்று நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே என்னை அபிஷேகங்க அப்படின்னு. எனக்கு அபிஷேகம்னாங்க என்னன்னே தெரியாது. சரி. அதை பற்றி இதை வந்து எங்களுக்கு டீச்சிங் கிடையாது இங்கே. ஆமாம் ஆமாம். இந்த சர்ச் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி. இது அந்நிய பாஷையெல்லாம் நம்ப மாட்டாங்க. சரி. அப்போது அந்த இதில் இருந்ததுனால அங்கே போன உடனே அந்நிய பாஷை வேணும், அந்நிய பாஷை இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அபிஷேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். அப்புறம் அந்நிய பாஷை வந்துச்சு எனக்கு. நான் அந்த வார்த்தையை வந்து நீங்கள் கண்டினியூவாக பேசுங்க, உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். அதை பார்த்துட்டு அப்படி போகும்போது சொல்கிறாரு, வாங்க ஒரு இடத்துக்கு உங்களை ஊழியத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் ஊழியம் செய்வீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அருப்புக்கோட்டையை சுற்றி 5 கிராமங்களில் சொன்னார். இந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து தங்கிக்கலாம், இங்கே வந்து சர்ச் நடத்திக்கலாம், இந்த 5 கிராமத்தையும் நீங்கள் கவர் பண்ணி என்ன செய்யுங்க ஊழியம் செய்யுங்க அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு வந்தோடனே தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டார். ஒரு சோளக்காடு அதுக்குள்ளே கொண்டு போய் விட்டு சொன்னார், அங்கே எல்லாருமே வந்து ஆண்டவரை அறியாதவங்க, அகேன்ஸ்டாக இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சு, அங்கே போயிட்டு சுவிசேஷம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்போது அவர் உள்ளே வரவே இல்லை. சரி சரி. அப்போது போய் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் மனைவி போனீங்களா? நீங்கள் மட்டும்? நான் மட்டும்தான் போனேன். சரி சரி சரி. போய் சொல்லுங்கள், எப்படி சுவிசேஷம் சொல்கிறீங்கன்னு போங்க சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ அங்கே போய் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, யார் உன்னை சொல்லுது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் யாரும் சொல்லலை, கடவுளே சொன்னார் உங்ககிட்ட சொல்லி. நான் சொன்னேன், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக கிறிஸ்து உலகத்தில் வந்தார். நீங்கள் எவ்வளோ வேதனை கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் படுறீங்க, இந்த துன்பத்துக்கெல்லாம் ஒரு மன அமைதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தராரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சாஃப்டாக சொன்னேன். சொல்லும்போது என்னுடைய சாட்சியை சொன்னேன். நான் இப்படி இருந்துட்டு நான் வந்து இப்போ வந்து நான் நம்பினேன், நல்லா இருக்கிறேன், என்னை ஆசீர்வச்சிருக்காரு அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி
நாங்களும் கேட்டிருக்கோம், இங்கெல்லாம் பரவாயில்ல சொல்லியிருக்காங்க தான், பட் ஆனால் நீங்கள் வந்து இன்னும் தொடர்ந்து நீயும் போ தம்பி, நாங்கள் வர்றோம், அந்த அங்கே தானே நீங்கள் சர்ச்சை நடத்துவீங்க, நாங்கள் வர்றோம், ஞாயிற்றுக்கிழமையில் வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வெளியில் வர்றேன், அவர் சொல்கிறார், வெரி குட், நீ வந்து நல்லா சொல்கிற தம்பி அப்படின்னாரு. சரி அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. அவர் அங்கே வர சொன்னார். என் ஒய்ஃபு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் அங்கெல்லாம் வரமாட்டேன், ஊருக்கெல்லாம் வரமாட்டேன், சரி, நாங்கள் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஊழியத்துக்கு அங்கே கூப்பிட்ருக்காங்க, நான் போட்டுமா அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு இங்கே தான் ஊழியம் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, வேறு எங்கேயும் போகக்கூடாது, எந்த டெனாமினேஷன் மாறக்கூடாது, இதிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அவரோட வார்த்தையை ரொம்ப நல்லா கனப்படுத்தி நான் நம்புவேன். அதுக்கு பின்னால் வந்து அவரை என்னை தொந்தரவு பண்ணவும் இல்லை. அப்புறம் நான் என்ன செஞ்சேன், இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். எனக்குள்ள கஷ்டம் பாசம், இந்த பொருளாதார பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு, இருக்கிறீங்க. ஆமாம். எப்படி இப்போ சர்வே பண்ணுறீங்க, எப்படி ஏதாவது நடக்குது? அந்த டைமிங்கில் தான் நாங்கள் என்ன செஞ்சோம்ட்டா, எங்கேயாவது போகும்போது அந்த வீடுங்களில் வந்து கோதுமை, அந்த ப்ளூகர்ன்னு சொல்லிட்டு ஒரு மாவு இருக்கும், அந்த இது இருக்கும், அது அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச்சிலேருந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வீட்டுக்கெல்லாம் போனாக்கா எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது. அப்புறம் தோட்டங்களில் போயிட்டு கிழங்கெல்லாம் அந்த பணம் கிடைக்காது, இந்த மாதிரி பொருள், இந்த மாதிரி பொருள் கிடைக்கும். அப்புறம் ஒரு சில சமயத்தில் போதுமானதாக இருக்காது, அது அப்படியே வந்து திருப்பி வந்து எங்களுக்கு வந்து குழந்தை, என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்ட் ஆகினாங்க. சரி சரி. அவங்க ஆன உடனே அந்த 9வது மாதத்தில் வந்து எனக்கு ரொம்ப டைட் ஷெடியூல், ஒன்றுமே வழி இல்லை, வேலையும் இல்லை, வேலைக்கும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்டா எங்கேயாவது போயிட்டு கூலி வேலை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு என்ன எங்களுக்கு நான் கேலி பண்ணுறீங்களா, நீங்கள் கூலி வேலை, உங்களுக்கு கூலி வேலை யாராவது தருவாங்களா, நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுன்னு எங்களுக்கு தெரியாதா, சரி போங்க சார் அப்படின்னு திருப்பி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்களே தவிர யாருமே வேலை கொடுக்கல. தெரிஞ்ச ஏரியாவில் எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்போ அதெல்லாம் வந்து இப்போ நான் அதுக்கு பின்னால் யோசிச்சிங்களா, நம்ம வேலையிலே இருந்திருக்கலாம், அதை யோசித்தேன். அதை நான் யோசித்தேன், எதுக்கு நம்ம இப்படி விட்டுட்டு வந்தோம், இந்த விட்டுட்டு வந்ததுல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கஷ்டம், தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. என்ன கேட்டால், எப்படியாவது நான் வந்து நல்ல சூழ்நிலைக்கு நான் வருவேன், அது வரைக்கும் வந்து என்ன செய்யலாம், ஏதோ சமாளிச்சு போகலாம், இது திரும்பி போய் வேலை கேட்க முடியாது. பட் 9ஆம் மாதம் அவங்க என்ன நடக்குது. ஆமாம், அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போய் அந்த இதில் அந்த பேக்கரியில் போயிட்டு நின்றா எனக்கு டீலேருந்து பன்னு, பிஸ்கட், கேக் மற்ற எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, எதுவுமே நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். அப்போது அந்த லாரியில் உட்காந்துட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வண்டி இருக்கும், அதில் உட்காந்துட்டு இது கொண்டு வான்னு சொன்னாக்கா அந்த கடையிலேருந்து பார்சல் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ அன்னைக்கு வந்து 4 நாளைக்கு முன்னால் சாப்பிட்டு இருந்தாங்க. சரி, எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அந்த சூழ்நிலையில் போயிட்டு என்ன செஞ்சேன், கேட்குறேன், அதே கடையில் அதே பையன்கிட்ட போய் கேட்குறேன், ஒரு ப்ரெட்டு கொடுங்க, ஒரு கொஞ்சம் சுகர் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே இல்லைங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். எனக்கு சும்மா ஒரு கௌரவ பிரச்சனை இந்த இடத்துல. நான் போய் கேட்காம இருக்கும்போது இவன் கொடுத்தவன் இன்னைக்கு கேட்கும்போது இல்லைங்கிறானே அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆளுங்கள்லாம் போட்டு நின்றுட்டு இருந்தேன். திருப்பி வந்து கேட்டேன், ஒரே ஒரு பன்னு மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், ஏங்க ஒரு வார்த்தை சொன்னாக்க உங்களுக்கு புரியாதா, உங்களுக்கு ஒன்றுமே புரியாதா, நான் தான் இல்லைன்னு சொல்கிறேன்ல, போக வேண்டியதானே இங்கேருந்து, எதுக்கு இங்கே பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து நின்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எனக்கு இவனை அடிக்கிறதா அந்த டைமில் தான் எனக்கு கை வைக்கணுங்கிற மாதிரியெல்லாம் வருது. ஒன்று இவனை வெளுத்துடணும், அல்லது ஆனால் அடிச்சிட்டேனாக்க நான் சாட்சி கோர கோபம் எனக்கு, ஏதாவது அந்த பாட்டிலெலாம் தூக்கி போட்டு உடைச்சி விட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நான் உனக்காக நான் மௌனமாக இருந்தேன். அந்த சத்தம் எனக்கு கேட்குது. எனக்காக ஆண்டவர் வந்து பேசாமல் இருந்தார் பிலாத்துக்கு முன்னால். அப்போ நான் வந்து என்ன செய்யக்கூடாது, அவர் செஞ்ச காரியத்தை நான் செஞ்சால் தானே நான் ஒரு கிறிஸ்தவன், இல்லைன்னு சொன்னால் நான் வந்து சரியாக கிறிஸ்தவன் இல்லையேன்னு சொல்லி அங்கேருந்து திரும்பி வரேன். ஏன்னா நான் அவங்களுக்கு முன்னால்
ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பிட்டேன். அப்படியா? ஆமாம், இவங்களாவது 4 நாள் முடியலை. ஆனால் 9 மாதம் குழந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களால வேறு எதுவுமே செய்ய முடியல, படுத்தே இருக்காங்க, ரெஸ்ட்டில் இருக்காங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலை. வீட்டிலேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது, வெளியிலேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் தான் வந்து வீட்டுக்கு வர்றேன். அவங்க அப்படியே கையை பார்த்தாங்க. பார்த்துட்டு என் மனைவி சொன்னா, என்னங்க சும்மா வந்துட்டீங்க அப்படின்னு. இல்லைம்மா, அங்கே எதுவுமே இல்லைன்ட்டாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, பரவாயில்ல வாங்க அப்படின்னு. 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்தோம். அழுகிறேன். அந்த அழுகை இன்றைக்கும் மறக்க முடியாது. பயங்கரமாக அழுகிறேன் நான். ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை நம்பிட்டேன். குடும்பம் எனக்கு அகென்ஸ்டாக மாறிட்டாங்க. சொந்த பந்தங்கள் யாருமே என்னை ஏற்றுக்கொள்ளலை. புறஜாதி மக்களும் என்னை ஏற்றுக்கொள்ளலை. சபையிலேருந்தும் எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல. அந்த சமயத்தில் என்ன செய்கிறதுனே தெரியலை. ஸோ ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி இருந்திருக்கலாம், ஏன்ற. அதுதான், என்னை சோதிக்கணும்னா இப்படித்தான் சோதிப்பீங்களாப்பா? இந்த வழியில் தான் நான் வந்து நான் என்ன கற்றுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவரை? நான் அழுதேன், பயங்கரமாக அழுதேன். ஐயோ, என் லைஃப் இப்படி போச்சே, நான் எப்படியோ நல்லா இருந்திருப்பேனே, எனக்கு ஏன் நான் பட்ட கஷ்டத்தில் அப்போவாது மறிச்சிருக்கணும், அல்லது இடைப்பட்ட நாட்கள்லையாவது நான் தவறு செய்யும்போது மறிச்சிருக்கணும், பக்தியாக இருந்த நாட்கள்லையாவது மறிச்சிருக்கணும். எதுவுமே இல்லை. இந்த கடைசி நேரத்தில் உங்களை நம்பி உங்கள் ஊழியத்துக்கு வந்த பின்னால் எனக்கு ஏன் அவ்வளோ பெரிய கஷ்டம்? அப்போது அதுக்கு பின்னால் அன்றைக்கி நைட் என்ன செஞ்சேன், நாங்கள் 2 பேரும், எங்களுக்கு தண்ணி மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. தண்ணி மட்டும்தான் இருக்குது. அந்த தண்ணி எடுத்து, கொதித்த தண்ணியை எடுத்து 2 பேரும் சென்டரில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சு கேட்டாக்க, என் ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க நைட்டில் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக பேலன்ஸே பண்ண முடியல. அவங்க சாப்பாடே இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு பயமும் வந்திருக்கும்ல, ஒரு பயம். உண்மையிலே பயம் வந்துச்சு எனக்கும். அதுக்கு பின்னால் எழுந்துச்சு நடக்க கூட முடியல, அப்படியே ஒரு மாதிரி தளர்ந்து போயிடுச்சு உடம்புலாம். அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், கடவுள் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நான் எவ்வளவோ நம்பி வந்துட்டேன், இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு தினகரனுடைய பாட்டு, அப்போ 2 பேரும் நல்லா உட்காந்து பாடுவோம். சரி, 2 பேரும் உட்காந்து பாடி நல்லா ஆராதிச்சோம். அதுதான் கடைசி நாள் எங்களுக்கு. ஒன்று, நாளை காலையில் நான் உயிரோடு இருந்தால் அவங்க போயிடுவாங்க, அவங்க உயிரோடு இருந்தால் நான் போயிடுவேன். யாரோ ஒருத்தர் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மறிக்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் 2 பேரும் நல்லா கொஞ்ச நேரம் உட்காந்து பாட்டு பாடிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு, அந்த சூழ்நிலையில் நாங்கள் 2 பேருமே படுத்து தூங்கிட்டோம். சரி, தூங்கிட்டு விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு கதவு தட்டுற சவுண்டு. சரி, திறந்து என் ஒய்ஃப் எழுந்திரிச்சாங்க. இருமா பார்க்குறேன்ட்டு போயிட்டு பார்த்தா, ஒரு பொண்ணு, ஒரு அங்கேருந்து ஒரு 100-150 அடிக்கு அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டிலேருந்து சூடாக இட்லி கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணிக்கு. 5 மணிக்கு யாருமே அப்படி கொடுக்க முடியாது. ஃப்ரெஷ்ஷாக இட்லி. நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக புறப்பட்டோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் இட்லி கொடுத்துட்டு போகலான்ட்டு நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இட்லி, சட்னி, சாம்பார் இதெல்லாம். அவங்க இங்கேருந்து வேற ஊருக்கு போகிறாங்க, திருச்சி பக்கம் போகிறாங்க. போகிற வழியில் அவங்க சாப்பிட்டு போகிறதுக்காக அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதை கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சுட்டு கதவை சாத்திட்டு கேட்டேன், அம்மா நீ எல்லார்ட்டையும் போய் பசின்னு சொல்லிட்டியா அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் சொல்லவே இல்லை, யார்கிட்டையுமே சொல்லலை. நம்ம வீட்டில் நம்ம பட்னியாக இருக்கோன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ரொம்ப கட்டுக்கோப்பாக இருக்கிற ஒரு பொண்ணு தான் என் ஒய்ஃப். அப்போது சொன்னாங்க இல்லை அப்படின்னு. 2வது இன்னொரு டைம் கதவை தட்டுறாங்க. அதை திறந்தாக்க ஃப்ரெஷ்ஷாக அந்த உப்புமா செஞ்சு கொண்டு வந்து அவங்க வீட்டில் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் யாரும் எங்களுக்கு கொடுத்தது இல்லை, அன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. 5 மணிக்கு. அது 5 மணிக்கு தான். அது அடுத்து ஒரு 10-15 நிமிஷத்தில் அவங்க கொண்டு வராங்க. சரி சரி, கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்து சொன்னாங்க, நீங்கள் இது பண்ணுங்க, சாப்பிடுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் கேட்டேன், இதெல்லாம் நமக்கு
அவங்களுக்கு தெரியாமையா கொண்டாந்து இவ்வளோ காலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு. காட்ஸ் கிரேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நாங்கள் சாப்பிட்டா வயிறு வலிக்குது. அவ்வளோ சாப்பிட மைக்க பசி, அது அவ்வளவும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி சரி சரி. இட்லினாவே ஒரு 2-3 சாப்பிட முடியும். ஆனால் அவங்க கொடுத்துருக்க இட்லி நல்ல பெரிய பெரிய இட்லி, நாங்கள் அவ்வளோவையும் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அப்படியே சிரிச்சுட்டே சாப்பிட்டு இருந்தோம். அதுதான் கடைசியாக எங்களுக்கு வந்த அந்த சாப்பாட்டு குறை. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கேருந்து புறப்பட்டு வாங்க இன்னைக்கு நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம், வா ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னு. அப்படி 9 மாதம் இருக்கும்போதே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு 3 நாள் வரைக்கும் சண்டே ஸ்கூலில் நடத்துவோம். வைராக்கியமாக நாங்கள் செய்யணும் அப்படின்னு ஒரு இதுக்கு வந்து. சரி சரி சரி. அதனால அந்த டைமில் போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்தோம். வந்து வீட்டில் பார்த்தாக்க வீட்டு கதவோட அந்த லாக் மேலே ஒரு சின்ன ஒரு லெட்டர் எழுதிருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தோம். அப்போ அதில் எழுதியிருந்தாங்க, பிரதர் நாங்கள் வந்து உங்களை தேடிட்டு வந்தோம், நீங்கள் இல்லை, நாங்கள் அன்னராஜ் அங்கிள் வீட்டில் ஒரு பார்சல் வச்சுருக்கோம், அது போய் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்போ நேராக நான் போனேன். அப்போது சொல்லுவாங்கள்ல இந்த கிறிஸ்தவங்கள்லாம் சொற்றெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா சொல்லுவாங்களா, இப்போ அந்த மாதிரி தான் யாராவது கொடுத்துருப்பாங்களா அப்படின்ட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு 50 கிலோ ஹைட்டுக்கு அந்த உள்ள அந்த ரைஸ், அந்த அரிசி இது என்னது எரு பேக் இருக்குல்ல, அந்த பேக்ல வந்து ஃபுல்லா ரைஸ் மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்போ அதை எடுத்துட்டு நான் தூக்கி விட சொல்லி தூக்கிட்டு அதை மெதுவாக கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்துட்டு இது யாரோ வச்சிருக்காங்கன்னு உள்ளே பார்த்தா உள்ள ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னு கேட்டால், நேற்று நைட் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நான் வந்து இதை கொண்டு போய் கொடு அவங்களுக்கு அப்படின்னு பேசினாரு, அதனால நான் இந்த பொருளெல்லாம் என்ன செஞ்சேன் வாங்கியிருக்கேன், வேற எதுவுமே தப்பா யோசிக்காதீங்க, இது வந்து ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் தெரிஞ்சவங்க, என் ஒய்ஃபுக்கு வந்து தெரிஞ்சவங்க, மற்ற அவங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊழியெல்லாம் செஞ்சுருக்காங்க தேவராஜ்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அதில் என்ன மிராக்கல்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்டில் வந்து ஒரு முஸ்லீம் கடை. சரி. இவர் வந்து பாஸ்டர், அந்த இதில் வந்து சர்ச்சுக்கு வந்து பாஸ்டர். இவர் வந்து ஆப்போசிட்டில் ஒரு 2 வீடு தாண்டி அந்த பக்கம் வந்து இதாக இருக்கார், வீடு இருக்குது. இவருக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் தூக்கம் வரல, இந்த பாய்க்கு வந்து 12 மணி வரைக்கும் கடை பூட்டணுங்கிற நோக்கம் வரல. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அவர் கேட்டிருக்காரு, என்ன பாய் கடை பூட்டாமல் இருக்கீங்க அப்படின்னு. தெரியல சார், இந்த மாதிரி ஏதோ உங்கள் மாதிரி ஆளுங்க செலவு வாங்குறதுக்கு வருவீங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த இதை வந்து ஆண்டவர் பேசினாராமா, நான் சொல்கிற பொருள் எல்லாத்தையும் நீ எழுது அப்படின்னு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயத்துலேருந்து ஜீரகத்துலேருந்து சோம்பு மஞ்சள், வேற ஒரு குடும்பத்துக்கு என்ன பொருள் எல்லாம் வேணுமோ, குழம்புக்கு என்ன பொருள் வேணுமோ, ரைஸ் உப்புலேருந்து அத்தனையுமே இருக்குது. அதுக்கு பின்னால அதுதான் எங்களுடைய லைஃப்ல கடைசியா அரிசி பருப்புக்குன்னு நாங்கள் கண்ணீர் விடலை, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டது வந்து அதான் முடியும், கடைசி அதான் முடியும். அந்த நைட்டு நீங்கள் இதானது ஆண்டவர் பெரிய ஒரு டோரை ஓப்பன் பண்ண. ஆமாம், அந்த ஃபுட்டுக்கான ஒரு ஃபுட்டுக்கான வாசல் திறக்க சாபம் வந்து தொலைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு சின்ன வயசுல இருந்து அழுதுட்டு இருக்கீங்க, சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லை சாப்பாடு. ஆமாம், அந்த டைம்ல தான் வந்து நான் அதுக்கு பின்னால உற்சாகமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். குழந்தை எப்படி பிறந்தது? பையன் குழந்தை பிறந்தது வந்து அதுலேருந்து ஒரு நினைக்கிற ஒரு வாரமா 2 வாரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலில் தானே, ஹாஸ்பிட்டலில். அப்படின்னா என் ஒய்ஃப்க்கு வந்து பெயின் வந்துடுச்சு. 6 மணிக்கு கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய தவறு பண்ணுறீங்க நீங்கள்லாம், உங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கணுனாக்கா எப்போ கொண்டு வந்து சேர்க்கணும், அந்த பொண்ணோ பையனோ அந்த குழந்தையோ அல்லது தாயோ யாரோ ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும், மற்றபடி யாரையுமே 2 பேரையும் காப்பாற்ற முடியும்னு நீங்கள் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பயங்கரமாக திட்டிட்டு போயிட்டாங்க. நான் வெளியில் வந்து எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தானே தெரியும், அந்த குழந்தை பிறந்தாகணும், இந்த குழந்தை வந்து சுகப்பிரசவம் நடக்கணும், என் ஒய்ஃபுக்கு வந்து என்ன செய்ய சிசரிங் பண்ணக்கூடாது, அந்த குழந்தை வந்து குழந்தையும் சாகக்கூடாது,
என் ஒய்ஃபும் சாகக்கூடாது, 2 பேரும் உயிரோட வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அண்டாடி அந்த வெளியில் நின்று கதறி அழுதுட்டு இருக்கேன். அப்படி அழுகும்போது ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க பிரதர் அப்படின்னு. உள்ளே போனாக்க உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாங்க. அழகான குழந்தை, அவன் தான் கிடியன். நீங்கள் பார்த்தீங்கல்ல அங்கே இதில் கிடியன். அதுக்கு பின்னால் வந்து இவங்களை கேட்டேன், சொன்னாங்க நார்மலாக தாங்க பிறந்துச்சு அப்படின்னு. ஆனால் அந்த டாக்டர் சொல்கிறாங்க இந்த கண்டிஷனில் வந்து ஆக்சுவலாக ஒன்று குழந்தை இறந்துருக்கணும், இல்லைன்னா இவங்களால என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் வந்து நல்ல ரொம்ப அழகான ஒரு ஆண் பிள்ளை, ஆமாம் குழந்தை கொடுத்தாரு. அதுக்கு பின்னால் அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு நான் கேட்டேன் ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் பசி பட்டினி வேதனை துக்கம் கண்ணீர் எவ்வளவோ இருந்தேன், ஆனால் என் பிள்ளைகள் ஒரு நாள் கூட என்ன செய்யக்கூடாது, அவன் உபவாசமாக இருக்கலாமே தவிர அந்த குழந்தைக்கு வந்து பசின்னு சொல்லி பட்டினின்னு சொல்லி அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் போராடி ஜெபம் பண்ணேன். அந்த நாட்கள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் கிருபையாக கொடுத்துட்டேன். எப்படி அடுத்த உங்க ஊழியங்கள் என்ன நடக்குது அதுக்கப்புறம்? ஊழியத்தில் வந்து அதுக்கு பின்னால் தான் அதான் அந்த ப்ரேயர் மீட்டிங் நடத்தினேன். சரி, அந்த ப்ரேயர் மீட்டிங்கை வந்து எமரால்டுங்கிற இடத்துல போய் நடத்த ஆரம்பிச்சேன். அங்கே 3 பேர் வச்சு ஒரு ப்ரேயர் ஆரம்பித்தேன். சரி சரி. முதல் வாரம் வந்து 3 பேர், அடுத்த வாரம் வந்து 7 பேர் அப்படியே கண்டினியூவாக வர ஆரம்பித்தாங்க. அந்த 7 பேரை வந்து சபையாக மாற்றணும் அப்படின்ட்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். அப்போ சொன்னார், நான் உனக்கு ஒரு சபையை தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். அப்போ அந்த வார்த்தையை கேட்ட பின்னால் நான் என்ன செஞ்சேன், அதையே வந்து என்ன செஞ்சிட்டேன், ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இங்கே ஆராதனை நடக்கும், இந்த ஆராதனை முடிச்சு 2 மணிக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன செய்வேன், 2 இடத்துல நடந்துச்சா? 2 இடத்துல. ஸோ அது ஒரு கிராமம் தான், எல்லாம் 2 கிராமம் தான். அப்படி போகும்போது தான் ஒரு நிறைய மிராக்கள் நிறையா. அப்படியா? அப்படின்னா அந்த அந்த வந்தவங்களுக்கு பேய் ஓட்டுறது, அந்த அந்த ப்ரேயருக்கு வந்தாவே பேயெல்லாம் ஓடிடும். அப்படியா? இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. சரி. அப்போ அது வந்து ஜனங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஒரே மாசத்துல 29 குடும்பம் ஒன்னா சேர ஆரம்பிச்சாங்க. அதுவும் பெரிய கிரௌட இருக்கு. ஆமா, இவ்வளோ பெரிய பெரிய ரூம் தான். இந்த ரூம் ஃபுல்லா இருக்கும். அது இல்லாமல் வெளியில் வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டு அந்த டென்ட் மாய்க்கு போட்டு அந்த டென்ட்லையும் ஜனங்கள் உட்காருவாங்க. உட்காந்து நல்லா ஆண்டவர் நடத்த ஆரம்பித்தார். இப்படி நடத்திட்டு வர்ற டைமில் தான் எந்த மிராக்களும் நடக்கலை. சரி. ஆனால் எனக்கு ஒரு ஃபீலிங்கு, இந்த இது வந்து நம்ம பிரபலியமாக இந்த சர்ச் என்ன செய்யணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு நீங்கள் என்ன பெயர் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போது எனக்கு பாஸ்டர் ஃபெர்னாண்டஸ் இருந்தார். அவர் வந்து கேட்டார், நீ ஊழியம் செய்கிறியே, இந்த ஊழியத்துக்கு வந்து என்ன பேர் வைக்க போகிற அப்படின்னு. நாளைக்கு சொல்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. சரி. போய் சர்ச்சில் போயிட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் என்ன ஊழியம் செய்யணும் அப்படின்னு. அப்போ எனக்கு முன்னால் அந்த வசனம் வருது, பிரெட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி, ஜீவா அப்பம் நானே அப்படிங்கிறது. அந்த வார்த்தை வந்தோடனே அதே கன்ஃபார்ம் பண்ணி 4 டைம் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார். 5வது டைம் நான் போய் சொன்னேன், பாஸ்டர் இப்படி அது நல்ல வேர்டு, நீ நல்லா இருக்குது பேர், நீ அதே வச்சுக்கோ, அந்த இதில் வச்சுக்கோ, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து என்ன செஞ்சார், போயிட்டு ஊழியம். ஸோ நீங்கள் அப்போது 29 குடும்பம் இல்லை ஆண்டவர் இந்த பேரை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆமாம். ஸோ மினிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் அங்கே பண்ணும்போது இப்போ ஊட்டியில் அது ஒரு கிராமம், குக்கிராமத்தில் தான் நீங்கள் அந்த ஊழியங்கள்லாம் செய்கிறீங்க. நிறைய ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஆமாம், அற்புதங்களா. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்க அந்த அனுபவத்தில்? மறக்க முடியாத காரியம்? மறக்க முடியாத காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து ஒரு குஷ்டரோகி இருந்தார். சரி. அந்த மனுஷன் பேர் சின்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போகும்போது அவங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்ன செய்யுங்க, சர்ச்சுக்கு வந்தவங்க. அங்கே ஒருத்தர் எங்கள் சொந்தக்காரர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அவர் ரொம்ப காலமாக வந்து அவர் சரீரம் உடம்பு ஃபுல்லாக வந்து புண்ணு, அதில் படுத்திருக்காரு, வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் அங்கே போனேன். அந்த போயிட்டு அங்கே போகும்போது அந்த மனுஷன் வாசலில் படுத்திருக்காரு, அவர் மேலே ஒரு பிளாங்கெட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியாது, உடம்பு ஃபுல்லாக பயங்கர ஸ்மெல்லு. அப்போ போயிட்டு அப்படி அந்த பெட்ஷீட்டை அப்படி முகத்தை தூக்குனா அப்படியே அந்த குஷ்டரோகத்தோட அப்படியே படுத்திருக்காரு.
அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு, மார்க்கு 1ஆம் அதிகாரத்துலேருந்து இந்த குஷ்டரோகி வந்து கேட்குறானே, உமக்கு சித்தமானால் நீ சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை வந்த உடனே நான் சொன்னேன், ஆண்டவர் இப்படி சுகமாக்குவார், நீங்கள் நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு. இப்போ அந்த மனுஷன் சொன்னார், இந்த மாதிரி எத்தனை சர்ச்சுக்கு போயிட்டேன், எத்தனை இடத்துக்கு போயிட்டேன், எத்தனை டாக்டருக்கு போயிட்டேன், எத்தனை கோயிலுக்கு போயிட்டேன், எல்லாம் போயிட்டேன், ஆனால் என்ன செய்யலை, எனக்கு சுகமாகலை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் சொல்லிட்டு போகிறேன், நான் 2 வாரத்தில் நீ என்னை தேடி வருவாயா அப்படின்னு சொல்லிட்டு தலை மேலே எண்ணெயை வச்சு, எண்ணெய் வைக்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ மோசமாக இருக்குது, தேனி மாதிரி இருக்குது, அந்த ஈ வந்து அவரை வச்சுட்டு இருக்குது. அப்போது நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணி, இயேசுவின் நாமத்தினால இந்த குஷ்டரோகம் நீங்குவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். வந்த பின்னால் 2 வாரம் கழித்து டிசம்பர் 31 அந்த வாட்ச் நைட் ப்ரேயர் நடக்கும்ல, அப்போ வாக்குத்தத்த ஆராதனை அன்னைக்கு வந்து எல்லா ஜனங்களும் வந்திருக்காங்க. அங்கே இந்த 29 குடும்பம் வருது, இன்னும் புதுசாலாம் கொஞ்சம் பேர்லாம் வந்தாங்க. நைட்டு ப்ரேயர். இந்த மனுஷனும் என்ன செஞ்சிட்டாருங்க, ரத்தங்கள்லாம் ஒழுகவே காலில் அப்படியே வந்தார். வந்து இதுக்கு வந்துட்டார், சர்ச்சுக்கு வந்துட்டார். சர்ச்சுக்கு வந்து எல்லாரும் இந்த மாதிரி நல்லா ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தேன் நான். அப்போது எல்லாரும் கட்டி பிடிச்சி அப்படி விஷ் பண்ணுற மாதிரி இந்த மனுஷனும் வந்து என்ன செஞ்சாருங்க, என்னை கட்டி பிடிச்சார். அப்போ அப்படியே இந்த உடம்பு முழுசு பார்த்தீங்கன்னா அந்த சீல் வந்து அந்த அந்த ரத்தமும் அந்த சலமும் வந்து என்ன செய்யுங்க அப்படியே ஒட்டிடுச்சு. சரி சரி. எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மனுஷன் போய் தொட வேண்டாம், அவரை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரை வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. நான் அப்படி கட்டி பிடிச்சி சொன்னேன், இயேசுவே இந்த மனுஷன் பரிபூர்ண சுகம் அடைஞ்சாருன்னு சொல்லி சாட்சியாக சொல்லணும் ஆண்டவர், சாட்சியாக இருக்கணும் ஆண்டவர். அவ்வளவுதான். 2 மாசத்துல, அதுக்கு பின்னால் 2 மாசம் ஆச்சு அந்த ஆள். 2 மாசத்துல நீ உங்க மாதிரி என்னை மாய்க்கு ஆயிட்டாரு. ஸ்கின் வந்தது. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லை. அந்த அவரோட ரிப்போர்ட் எல்லாம் இன்னமும் வச்சிருக்காரு, அப்படியே இருக்குது. இதாச்சு, முடி வளர ஆரம்பிச்சது, நகம் வளர ஆரம்பிச்சது. இப்படி ஒவ்வொன்றா வந்து 2வது மாசத்துல அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஞானஸ்தானம் கொடுத்து அவங்க குடும்பமே ஞானஸ்தானம் கொடுத்து நிறைய மிராக்கிள் நடந்துரும். மிராக்கிள். அதுக்கு பின்னால அவங்க வீட்டில் ஒரு ப்ரேயர் நடத்துறாங்க. சரி. அந்த அவங்க மகன் ஏற்கனவே இறந்து போயிட்டார். அவர் அவங்க வீட்டில் ப்ரேயர் நடத்தும் போது அப்போ நான் போயிருந்தேன். போகும்போது அவங்க மேல் இன்னும் ஒரு வீட்டில் இருந்து என்ன செஞ்சாங்க, ஒரு லேடியை கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, அவங்க வந்து இந்த ஆடு வெட்டி பூசை பண்ணுவாங்கல்ல, அப்போது அந்த ஆடு வெட்டினோன்னு இவங்களுக்கு வாய் போயிடுச்சு, பேச முடியும், சவுண்டு வராமல் போயிடுச்சு. அப்போது போயிட்டு டாக்டருங்களில் பார்த்துருக்காங்க, வேற என்னென்ன விதத்துலலாம் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், வேற என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா நம்பிக்கைக்குள்ளேயும் போயிருக்காங்க. போய் எதுவுமே நடக்கலை. கடைசியாக அந்த ஊரில் வந்து ஏற்கனவே 35 பேர் கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, நீங்கள் தானே என்னமோ இயேசுசாமி உயிரோடு இருக்கிறாரு, அவர் மிராக்கல் பண்ணுறாருலாம் சொல்கிறீங்கல்ல, இந்த அம்மாவை பேச வைங்க, பேச வைக்கலன்னா இந்த ஊருக்குள்ளே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்படின்னு ஒன்று என் கூட வந்த பையன் எசைக்கல்ன்ட்டு ஒருத்தன், அவன் சொல்கிறான், அண்ணன் வசமாக மாட்டிக்கிட்டோம், இதே ஊமையாக போச்சு, இதை போய் நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு. இல்லை தம்பி, இன்னைக்கு நம்மளை கொண்டு ஏதோ செய்கிறாரு, ஆண்டவருடைய நாம மகிமைப்படும், நீ தைரியமாரு, நம்பிக்கையாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பையனும் தான் சேர்ந்து கை வச்சு என்ன செஞ்சேன், இயேசுவின் நாமத்தில் அந்த அந்த எண்ணெய் எல்லாம் பூசி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியாக நான் நினச்சேன் கேட்டால், அவன் சொன்னான், அண்ணே இப்படியே ஜெபம் பண்ணிட்டுருங்க அப்படின்ட்டு. அவன் கொஞ்சம் விலகும்போது அவன் கூட தான் இருக்கிறான். கையை வச்சு நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் இந்த அம்மாவுக்குள்ள இந்த வாய் திறக்கப்படுவதாக அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. டப்புன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. வந்த உடனே பேச முடியுதுமான்னு, முடியுதுங்க அப்படின்ச்சு. நீ ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லேலூயான்னு சொல்லு, அடுத்து ஸ்தோத்திரம் சொல்லு, அப்புறம் நீங்க உங்க ஆளுங்க கிட்ட எல்லாம் நீ என்ன செய்ய, நீ எப்படி இருக்கிறன்னு சொல்லு அப்படின்னு. போயிட்டு அவங்க சந்தேகத்தியா அந்த அந்த பாஷையில அவங்க பாஷை அது வந்து இதுல சந்தேகத்தியான்னு அப்படியே எல்லாத்தையும் கேட்டாங்க. கேட்டோன்னு அத்தனை பேர் சொன்னாங்க, பரவாயில்ல சார், உண்மையில உங்க சாமி தாங்க சார், பரவாயில்ல அப்படின்னு.
அதுக்கு பின்னால் அந்த ஊருக்குள்ளேருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 5-6 குடும்பங்கள் நம்பி வர பட் ஆரம்பிச்சு. ஆனால் பொதுவாகவே வந்து அந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரியில் ஆண்டவருடைய அசைவாடுதல் அதிகமாக இருக்கும். ஆமாம், மிராக்கல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், நம்ம கேள்விப்படுறோம். அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி புரிய வைக்க முடியல, சரி. மிராக்கல்ல தான் ஏதாவது. ஆமாம் ஆமாம், நிறைய தேவைகளோட இருப்பாங்க, ஆமா. ஹீலிங் தேவைப்படும். ஆமாம், ஆனால் அங்கே ஆண்டவருடைய இது மூமெண்ட் அதிகமாக இருந்துச்சு. அந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் அதான் அவங்ககிட்ட இது பண்ண முடியல. Okay, அப்புறம் இதெல்லாம் போயிட்டு அது அடுத்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஸ்டமக் பெயின் எப்பவுமே சரி. வலி, அந்த வயசு புள்ள தான். அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டமக் பெயின்ட்டு எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு வயிறு வலிங்கிறா, டாக்டர்கிட்ட போனாக்கா அது ஒன்றும் இல்லைங்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த பொண்ணு தலையில் கை வச்சு சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் இந்த பொண்ணை சுகமடைவதாகன்னு சொல்லிட்டு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகத்தில் வருது, அந்த பொண்ணுக்குள்ளே ஏதோ ஒரு கட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போது இன்றைக்கும் அந்த பொண்ணு உயிரோடு இருக்குது, சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போது கை வச்சு என்ன செஞ்சேன், ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி விழுவதாக, கரைந்து போவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த பொண்ணு சொல்லுது, அம்மா யூரின் பாஸ் பண்ணணும், எப்படி எங்கே போகிறது அப்படின்னு. அப்போ ஒரு சின்ன சர்ச் தான் இருந்துச்சு. அப்போ அந்த சர்ச்சில் வந்து டாய்லெட்லாம் இல்லை. அங்கே போயிட்டு நான் சொன்னேன், பின்னால் கொஞ்சம் இடம் இருக்குமா, போங்கம்மா அப்படின்னு. அவங்க போயிட்டு அங்கே நின்று அந்த பொண்ணு இப்படி கால் வச்சு நின்று யூரின் பாஸ் பண்ணுறா. பீட்ரூட் உரிச்சாக்கா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கட்டி அப்படியே வந்து விழுந்துருச்சு. விழுந்தோன்னா அந்த அம்மா அழுது சத்தம் போட்டு, ஐயோ என் பொண்ணுக்குள்ளேருந்து என்னமோ விழுந்துச்சுன்னு சொல்லி ஒரு முருங்கை இலையை பிச்சு அந்த இலையில அந்த கட்டியை எடுத்து கொண்டுட்டு வருது. இது பாருங்க, அவ யூரின் பாஸ் பண்ணும்போது இப்போ விழுந்துச்சு அப்படின்னு. அந்த பொண்ணு வயிறு வலி நின்றுச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த ஊருக்குள்ள 3 மிராக்கள். அதுக்கு பின்னால அந்த ஊருக்குள்ள ஒரு ப்ரேயர் மீட்டிங்னு வச்சா பேய் ஓட்டுறது மட்டும்தான் எங்கள் வேலை. கண்டினியூவாக பேய் ஓட்டுவோம். நைட்டு 12 மணி வரைக்கும் கூட பேய் ஓட்டுவோம். அப்படியே ஜனங்கள் வந்துட்டே இருப்பாங்க. அங்கே அந்த ஊருக்குள்ளே நடந்த மிராக்கள் அதிகம். அது அடுத்த ஊரில் கேள்விப்பட்டு எங்களை என்ன கூப்பிட்டாங்க. அங்கே வரும்போது அவரு கொஞ்ச நாள் எங்கள் சர்ச்சில் மூப்பராக கூட, அவரோட கால் வந்து பீஸாக இஞ்சியாக வெட்டணும்னு சொன்னாங்க. ரங்கசாமி அப்படியா? ஆமாம், அவரோட கால் வெட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே வந்து ஜெபம் பண்ண பின்னால் அந்த கால் வந்து சுகமாயிடுச்சு. இன்னமும் உயிரோட இருக்க, நல்லா இருக்கு. அவங்க பொண்ணுக்கு வந்து மூக்கில் ப்ளீடிங் வந்துட்டே இருக்கும். அது டாக்டருங்கிட்டலாம் போகும்போது அது வந்து ஹீட்னால வருது, வேற எதுனால வரும், அது வந்து சரியாயிரும் அப்படின்னு தான் அனுப்புவாங்க. ஆனால் அந்த பொண்ணு அங்கே வந்து நின்ற நிமிஷத்தில் ஜெபம் பண்ண உடனே சுகமாயிடுச்சு. அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து அந்த வீட்டில் தான் நடத்திட்டு இருந்தேன். அப்போ அங்கே வந்த உடனே இந்த வாய் வந்து இங்கே வரும், திரும்பிட்டு வரும், இப்படி இழுத்துட்டு வரும் இந்த இதில். அப்புறம் அவங்க சுகமானாங்க. அதை அடுத்து அந்த ஊருக்குள்ள 2 பக்கமும் அழுகி போன நிலைமையில ஒரு பொண்ணு கூட. முந்தா நாள் கூட நான் பஸ்ஸில் பார்த்துட்டு வந்தேன் அவங்கள. நல்லா இருக்கேன் பாஸ்டர், நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க கேட்டால், வர்றாங்க, அவங்களால இந்த ப்ளவுஸ் கூட போட முடியாது, அந்த நிலமையில என்ன செய்கிறாங்க, வந்து நிற்கிறாங்க. பயங்கர ஸ்மெல்லு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் சுகமாக்குவார்னு சொல்லி என்னை வந்து ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு நான் செஞ்சு போங்கம்மா நல்லாயிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனது தான் அந்த சீல் வடிகிறது நின்றுச்சு. அதை அடுத்து 1 வாரம் கழிச்சு அதே பொண்ணு வர்றாங்க. புண்ணெல்லாம் ஆறிச்சு, வலியெல்லாம் நின்றுச்சு. திருப்பி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் நான் எப்படி இருந்தோன்னா அந்த மாய்க்க வந்துட்டேன். அப்படி இப்போ இந்திரா நம்பியார்னு சொல்லி ஒரு டாக்டர் இருந்தாங்க. அந்த டாக்டருக்கு தான் அவங்க போய் பார்த்துருக்காங்க. அவங்க ஸ்கேன் பண்ணிலாம் அந்த இதை எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட திருப்பி வந்து நீங்கள் வாங்க டாக்டர்கிட்ட வந்து உங்களை காட்டணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே சொன்னாங்க, இது அம்மா அப்படின்ட்டு, இப்போ எப்படிமா இருக்குது, நான் கொடுத்த மெடிசன் வந்து நல்லா ஒர்க் ஆகுதா, பரவாயில்லையா இப்போ அப்படின்னு. இல்லைம்மா, இந்த இதுக்கு போனேன், சர்ச்சுக்கு போன டைமில் எனக்கு வந்து ஜெபம் பண்ணாங்க, ஜெபம் பண்ண பின்னால் இப்படி ஆயிடுச்சுன்னு. அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, நீ இல்லை ஆள், வேற ஆள், நீ போயிட்டு வேற
கொட்டிட்டு வா அப்படின்ட்டாங்க. நீ இல்லை, எனக்கு இப்படி இந்த அளவுக்கு சுகமாகிற அளவுக்கு எந்த கடவுளும் பண்ண முடியாது. நாங்கள் எங்கள் மெடிக்கல் மெடிக்கல்லே ஃபீல்டு வேற யாரு வேற இந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் வெளியில தான் அவர் இருக்காரு, கூப்பிடுங்க அப்படின்னு போனேன். போயிட்டு சொன்னேன், இதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. தேங்காய் மட்டும் ஜெபம் பண்ணம்மா, தலையில கை வச்சு ஜெபம் பண்ணேன், வேற ஒன்றும் பண்ணலை. சாமி அவங்களுக்கு சுகமாக்கியிருக்காரு. ஐயா அதுக்கு பின்னால வாரம் என்னால் டைமே இருக்காது. கண்டினியூவா நான் இப்போ மிராக்கல் பத்தி சொல்லணும்னு சொன்னா 1-2 சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு HIV வருது, HIV ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து ட்ரைபல் பொண்ணு. இந்த பொண்ணுக்கு வந்து HIV பயங்கரமா இருக்குது, பிளட்ல ஏறிடுச்சு. நீ கவலைப்படாத, நீ போ, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், ஆண்டவர் அற்புதம் சிவன் தலையில கை வச்சு எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணிட்டு நீ போமான்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த பொண்ணை காட்டுறேன், அந்த பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க. அந்த பொண்ணு சொல்லும், என்னாச்சு கேட்டிங்கன்னா சொல்லுது, அந்த போய் கேட்டிருக்காங்க, பிளட் கொடுத்துருக்காங்க, வியாழக்கிழமை ரிசல்ட்டு, இந்த இதை போய் பார்த்தா நெகட்டிவாக வருது, பாசிட்டிவாக இருந்தது. 2 ரிப்போர்ட்டும் போக வச்சிருக்குது, பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. அப்போ திரும்பி வந்து இப்போ அந்த பொண்ணுக்கு 3 குழந்தைங்க. அந்த குழந்தைங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் சின்ன சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. ரொம்ப வயசான ஒரு சின்ன வயசுல அப்படிதான் இருக்கும். ஆமா, அதுக்கு அதனால வந்து இப்போ அந்த பொண்ணோட குழந்தைங்களுக்கும் இப்போ வந்து குழந்தைங்க ஆகுற மாதிரி. சூப்பர். ஆக்சுவலாக 39 வருஷம் ஜேர்னி, இதில் நீ ஏகப்பட்ட மிராக்கிள் லட்சங்களை தாண்டும் நினைக்கிறேன். கர்த்தர் அவ்வளோ அவங்க பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அதை நேரடியாக வந்து நம்ம ஷூட் பண்ண நினைக்கிறேன். ஒரு நாள் அங்கே நம்ம 2 நாள் தங்கி ஆடியன்ஸ் கொண்டு போது இன்னும் அது ஆண்டவருக்குள்ள ஒரு பக்தி விருத்தியை கொண்டு வந்து நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி நிறைய அற்புதம் நடந்துகிட்டே இருக்குல்ல. இன்னும் உங்கள் இது டெட் ரைஸ் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அதாவது மரித்தோர் உயிரோடு எழுப்ப ஒரே ஒரு இது மட்டும் நடந்துச்சு. சரி, முனியாண்டின்னு ஒருத்தருடைய அம்மா. ஓகே ஓகே. அவங்க வந்து